ஏ ஆஃப்லைன் மேப் நீ டவுன்லோட் பண்ணிட்டியா? ஓ ஓ இந்த பாத்வேல எடுத்துக்கல அதில். ஓகே ஓகே, ரோடு தான் எடுத்துக்குது. ஓ மேப்ல வாக்குன்னு வச்சிங்களா இல்லை வாக்குன்னு வச்சியா ஹரிஷ் மேப்ல? கேள்றா, அங்கதான் போறான்னு கேள்றா. ப்ரோ ப்ரோ பாரடைஸ் பீச். டே இதுல எங்கடா ஏறுறது? ஐயோ இவன் கிராக்ஸ் வேற போட்டு கிராக்ஸ் போட்டு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ங்கறான். பிரச்சனைடா. ஸ்ட்ரைட் தான். ஓகே ஆமா. அக்குள் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். நீங்க இதுக்கு முன்னாடி ட்ரெக்கிங் போயிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க ஆல்ரெடி இது கேட்டீங்க வெள்ளியங்கிரி ஹில்ஸ். ஆனா எக்ஸ்பர்ட் மாதிரியே நடந்து போறீங்க. எக்ஸ்பர்ட் மாதிரி நடந்து போறேன்னா எங்களை லீட் பண்ணி நீங்க தான் கூட்டிட்டு போறீங்க. இல்ல அவரு தான் நேரா போங்க வழி அதுதான் அப்படின்ட்டாரு. எங்க போய் பாதை பிரியுதோ அவர்கிட்ட கேட்போம். எப்படி கிராக்ஸ் போட்டுட்டே ஏறுறீங்க? கிராக்ஸ் போட்டு ஸ்கிப் ஆக தான் செய்யும். அட் சம் டைம்ஸ் நம்ம ஆயுத கையை பயன்படுத்த வேண்டியதான். சரியான வழியில தான் போய் கொண்டிருக்கிறோம். அது வரும்போது ஐ மீன் போகும்போது நம்ம நக்குள் வந்து அங்கங்க நக்குள் அவரோட தடயத்தை பதிச்சுட்டே வருவாரு. ரிஷி இங்கெல்லாம் உண்மையாலுமே பாம்புகளும் இருக்கும்ல? இருக்கும் இருக்கும் இருக்கும். ஸோ அதான் வந்து அவங்க ட்ரெக்கிங் வந்து நேற்று சொல்லும் போதுமே கோகர்ணா மெயின் பீச்சில் ஒருத்தர் நைட் டைமில் ஈவினிங் மேலே போகிறது நீங்கள் டார்ச் லைட் வச்சு போகலாம், ஆனால் உங்களோட ஓன் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். கரெக்டு தான். நைட் டைம் வரும்போது ஏதோ வழிப்பறி நடக்கலாம். வழிப்பறி இல்லை ப்ரோ, நம்ம டார்ச் லைட்டே வச்சாலும் நம்ம இங்கே எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணி போக முடியும். இங்கே இப்போ நம்ம ஈவினிங் டைம் இந்த டைம்லேயே வந்து நமக்கு இவ்வளோ சிரமமாக இருக்குது. குட்லே பீச் இதில் வராது ஹரிஷ். நக்குள் எங்களை ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு அப்படியே எங்கேயோ வந்துட்டாரு. நீ எங்கிற வழியே காணோம். இப்படி தான் வழியா? இப்படி தான் பாதை தடங்கிருக்கு பாருங்க. ஓகே, இப்போ ரிஷி வந்து நம்மளை கைட் பண்ணுவார். இங்கேருந்து சவுண்ட் கேட்குது. ரிஷி இருங்க, இதான் வழியான்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவாக தான் வழியாக இருக்கும். இருங்க அவரை முன்னாடி விட்டுருவோம். அவர் நமக்கு வேண்டி நிற்கலடா, அவர் வெயிட் அதிகமாக இருக்குன்னு வச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறார். நீங்கள் தான் எல்லாத்தையும் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க. முன்னாடி அவர் தலைவர் தான் லீட் பண்ணிட்டு இருக்கிறார் எல்லாத்தையும். இந்த தன்னடக்கம் தான் ப்ரோ. இங்கே பாருங்க, இது என்ன செடி தெரியுமா? இது வந்து இதுங்க ரோஸ் செடி. அப்போ எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சே கேட்குறீங்க. இல்லை எனக்கும் தெரியாது. நம்ம கூகுளில் போட்டு நினச்சிங்கிறது. இது நல்லா இருக்குல்ல ரிஷி? இந்த சைடு ஹரிஷ் நல்லா இருக்குங்களா? அது அவர் கிராக்ஸ் போட்டு அவரால் ஸ்பீடை ஏற்ற முடியல. இல்லை இல்லை, நீங்கள் பின்னாடி வர்றதுனால தான் நான் மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தேன். ஓ சரி சரிங்க. நீங்கள் தான் வழி மறைச்சு நின்றுருக்கிறீங்க. ரிஷி இப்போ இவங்க வரலன்னா நம்ம நிலைமை என்ன இருக்கிறது? அதெல்லாம் போயிருக்கலாம் ப்ரோ. யாரோ ஒருத்தர் முன்னாடி போவாங்க. நீங்கள் காம்பஸ் ஒன்று வச்சு டைரக்ஷன் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே அதை மார்க் பண்ண டைரக்ஷனில் நடந்து வந்துடலாம். வந்து சேர்ந்துக்கலாம். கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் போட்டுக்கிறேன். பரவாயில்ல உங்களுக்கு இதை? இல்லை நீங்கள் கொஞ்ச நேரம் போடுங்க, அடுத்து நான் மாற்றிக்கிறேன். இல்லை 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 எல்லாரும் மாற்றி மாற்றி கொஞ்சம் வச்சு தெரியாது ப்ரோ. மாற்றி மாற்றியெல்லாம் வச்சுக்கிட்டா இது சரிப்பட்டு வராதுங்க. இன்னைக்கு போய் இதை கூகுளில் போட்டு கண்டே பிடிக்கிறோம் ப்ரோ என்ன செடின்னு. ஓ இங்கே நடுவுலேயே ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் இருக்குது ப்ரோ. சின்ன சின்ன கடையை போட்டு வச்சுருக்கிறாங்க ப்ரோ. தண்ணி ஸ்கிப் போட்டுக்கலாம், அப்படியே ஸ்கிப் போட்டு போங்க.
till where you will be going, bro? Till where you will be going? எங்க हिंदी नहीं मालूम हिंदी नहीं मालूम. नेक्स्ट Home beach प्लेस or where? डेस्टिनेशन Your destination. 5 किलोमीटर सेम पाथ पैराडाइज बाद में स्ट्रेट रोड फर्स्ट इज पैराडाइज बाद में हाफ मून के बाद हाफ मून होम बीच அவர் வருவாரான்னு எனக்கு கேங்கா போகலாம் அதான் கேட்டு நம்ம மட்டும் போறதா வெயிட் பண்ணலாமா வந்துருக்காங்க எல்லாரும் வந்துருக்காங்க இல்லை அவர் தூக்கிட்டு வர்றது அது வரைக்கும் வருவாரான்னு தெரியல ஓ ஒன்று ஒரு இதுதான் ப்ரோ பாதை போயிட்டே இருக்கலாம் ஸ்பீடு எடுக்கிறனா எடுத்துடலாம் இது ஸ்டார் வான் ஏதாவது ஆன் பண்ணீங்களா ருசி எது எத்தனை ப்ரோ கிலோமீட்டருங்கிறது கொஞ்சம் தெரியும்ல ட்ரெக்கிங் மாதிரி சும்மா வேணா ஆன் பண்ணி விடுங்க ஆக்சுவலாக எனக்கு கூகுள் மேப்ஸோட ஹிஸ்ட்ரி சேவ் ஆகிட்டே இருக்கும் எனக்கு அப்படியா ஆனால் நான் லொக்கேஷன் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த டைம் லைன் ஏதோ சொன்னாங்கல்ல அது ஆன்லைன் வச்சிருக்கீங்க நீங்கள் ஆமாம் ஆன்லைன் தான் வச்சிருக்கேன் ஓகே ஓகே அது நேற்று அவர் ட்ரெயினில் ஒருத்தர் வந்தார்ல ஸோ நம்ம எந்த டைமில் எங்கே இருந்தோம் எல்லாமே தெரியும் அது வந்து என்னன்னா நம்ம எந்தெந்த பிளேஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோங்கிறது அதில் தெரியுமா ஆமாம் இல்லை ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அங்கே ஃபோட்டோ போட்டால் தெரியுமா இல்லை ஜஸ்ட் நம்ம இல்லை பிளேஸ் நீங்கள் ட்ராவல் ஜஸ்ட்டு உங்களோட டேட்டா நீங்கள் நெட்வொர்க் எந்த டவரில் கனெக்ட் ஆகிருக்கீங்களோ அதை வச்சு ஓ அது ஒரு லொக்கேஷனை ஜட்ஜ் பண்ணி ஏதோ மாடு sound எருமை கேட்குது எருமை மாடு மாடா மணி கட்டியிருக்காங்க ஆமாம் ஆமாம் மணி சவுண்டு கேட்குது பாருங்க ம். இல்லை நான் நம்ம இன்னைக்கு வண்டியில் ட்ரெக் கவர் பண்ணும்போது எந்த பாதையில் போகலாம் 2 வழி பதியுது ம். இல்லைங்க மேலே போவோம் வந்தாச்சு ப்ரோ ஒரு த்ரில் வேண்டாமா ஒரு அட்வென்ச்சர் போகலாம் வாங்க இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி போயிட்டு வழி இல்லைன்னா இப்படி வந்துடலாம் சரி நான் சரி. போகிறேன் சரி ஓகே வாங்க சரி வாடா ரிஷி கரெக்டு தான் ரிஷி நீங்கள் சொன்னது சத்தம் போடாமல் நடந்து வாங்க நக்குள் உங்கள் சவுண்டு கேட்டு அப்புறம் அனிமல்ஸ்லாம் வந்துட போகும் ஆமாம் அது உங்கள் இதெல்லாம் வாக்கிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கு ஆனால் கிராக்ஸ் போட்டெல்லாம் யாருமே ட்ரெக்கிங் பண்ண மாட்டாங்களா ப்ரோ நக்குள் பண்ணுவார் மற்றவங்க பற்றி அவ்வளோதான் இப்போ நான் ஒரு மைக்கை கழட்டிட்டேன் ப்ரோ புது வீடியோவாக போட்டுக்கோங்க ப்ரோ ஸ்டாப் பண்ணுங்க ஏன் மைக் எங்கள்றீங்க மைக்கு நாங்கள் 3 பேர்